ஒரு கிறிஸ்துவன், இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு விசுவாசி ஒவ்வொரு நாளும் முதல் மணி நேரத்தை தேவனுக்கு கொடுப்பது மிக மிக முக்கியமா இருக்கின்றது. ஆனா இதுக்கு ஒரு பெரிய தடை இருக்கின்றது. இந்த முதல் மணி நேரத்தை கொடுப்பதற்கு பெரிய ஒரு தடை இருக்கின்றது. அதற்கு நான் ஒரு பெயரை சூட்ட விரும்புகின்றேன். அந்த பெயர் என்னன்னா போர்வையின் போர். உங்க வாழ்க்கையில அந்த போர்வையின் போரை நீங்க போராடி இருக்கிறீங்களா? இந்த 4 மணிலிருந்து அந்த 5 மணி வரைக்கும் வர தூக்கம், அதை போல ஒரு தூக்கம். ஐயோ, என்ன அருமையான தூக்கம். அந்த 5 மணிக்கு அந்த அலாம் அடிக்குதுங்கல்ல, அப்பதான் அந்த தலகாணி என்னோடு பேசுகின்ற நேரம். இன்னும் கொஞ்சம் தூங்கு, இன்னும் கொஞ்சம் அந்த போர்வையை எடுத்து போடு, என்ன சுகமா இருக்கின்றது, என்ன அருமையா இருக்கின்றது. இதை போல ஒரு அருமையான ஒரு உணர்வு உலகத்திலேயே இல்லை. அந்த காலையில் தூங்குகின்ற அந்த தூக்கத்திற்கு வேற எதுவுமே இல்லை. பலர் இந்த போரை உன்னை நீங்க போராடி மேற்கொள்ளாமே இருக்கின்றீர்கள். ஆனால் இது ஒரு ஆவிக்குரிய மிக முக்கியமான ஒரு பழக்கமா இருக்கின்றது. ஒரு விசுவாசி தம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பணும் என்றால் அவர்கள் விடாமல் இருக்க முடியாது. அந்த ஒவ்வொரு நாளில் அதிகாலை நேரம் என பல வசனங்கள் இருக்கின்றது தேவனுடைய வார்த்தையில. இயேசு முதற்கொண்டு அந்த அதிகாலையில் எழும்பி தனியாக ஒரு இடத்திற்கு கடந்து சென்று தேவனோடு ஒரு நேரத்தை செலவு பண்ணினார். இயேசு பிதாவாகிய தேவனுடைய மகன், பேரான குமாரன். அவருக்கு தேவனோட ஒரு மிக அருமையான ஒருவருக்கு எதுக்கு அவர் எழும்பணும்? எதுக்கு அவர் காலையில மற்றவர்களா ஒண்ணு தூங்கிட்டு இருக்கும் போது அவர் எழும்பணும்? அவர் மாத்திரம் இல்ல, வேதாமத்துல பல தேவதாசர்கள் காலை நேரத்துல 119 சங்கீதம் 147 வசனத்துல அங்கேயும் எப்படி அதிகாலையில மற்றவர்கள் எழும்புவதற்கு முன்பதாக நான் எழும்பி எப்படி தேவனிடத்தில் உதவியை கேட்கின்றேன். ஆதியாமத்துல ஆபிரகாம் கூட 19 அதிகாரம் 27 வசனத்துல எல்லாரும் எழும்புவதற்கு முன்பதாக அதிகாலையில் எழும்பி எந்த இடத்திற்கு ஒவ்வொரு நாளும் இருந்தாரோ அதே இடத்திற்கு போய் தேவனோட சந்தித்தார் என்று அங்க வசனம் அங்க கூறியிருக்கின்றது. 2 நாளாகமும் 29 அதிகாரம் 20 வசனமும் எசேக்கியா ராஜா கூட ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பி காலை நேரத்தில் தேவனை அவர் தேடினார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஐயா, இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சிறந்த வருஷமா இருக்கணும் என்றால், ஒரு வழி இல்லாத இடங்களில் வழி உண்டாகுகின்ற ஒரு வருஷமா இருக்கணும் என்றால், உங்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அஸ்திபாரம் தேவனோடு அந்த உறவை நாம் சரி செய்வது அவசியம். தேவனோடு அந்த உறவை சரி செய்வது காலை நேரத்தில், அந்த அதிகாலை நேரத்தில், அந்த நாளில் முதல் மணி நேரத்தை தேவனுடைய முகத்தை தேடுவதற்கென்று ஒதுக்கி வைத்து என்றால் நான் உங்களை பார்த்து சொல்றேன், இந்த வருடம் எந்த ஆளும், எந்த பிசாசும், எந்த சத்துருன் அந்தகார கிரியும் உங்களுக்கு எதிராக நிற்க முடியாது. நீங்கள் தேவனுக்குள் பலமாக இருந்து தேவனுக்காக பெரிய காரியங்களை நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள்.